இந்த பொண்ணுடைய புருஷன் வேற ஒருத்தவங்க கூட போய் ஒண்ணா இருக்கிறத இந்த பொண்ணு பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணுடைய மாமியாரும் நீ பையனை விட்டுட்டு போயிடு, நான் பையனுக்கு வேற ஒரு பணக்கார பொண்ணை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணும் வேற வழியே இல்லாம அவங்க மாமியாருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அந்த பையனையும் டைவர்ஸ் பண்றதுக்கு முடிவெடுக்கிறாங்க. இந்த மாமியாரும் நிறைய போட்டோஸ் எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க. அந்த போட்டோ எல்லாத்துலயுமே அந்த பையன் கூட நிறைய பொண்ணுங்க ஆஃபர்ல இருக்கிறது தெரிய வருது. இந்த பொண்ணு ரொம்பவே பணக்கார குடும்பத்து பொண்ணு, நான் இந்த பொண்ணை தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றாங்க. நீ இவ்வளவு நாளா என் பையன் கூட இருந்ததுக்கு உனக்கு எவ்வளவு வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போன்னு சொல்றாங்க. பட் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு 10 பில்லியன் யூன் வேணும்னு கேக்குறாங்க. இதனால அந்த மாமியார் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. அப்ப மறுநாள் இந்த பொண்ணு கான்ட்ராக்டோட சேர்த்து டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டையும் சேர்த்து வச்சிடறாங்க. அவனும் அதை பார்க்காம சைன் பண்ணி கொடுத்துறான். அவங்க மாமியாருக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க, நீங்க $10 பில்லியன் எப்படியாவது ரெடி பண்ணிருங்க. இவன் தான் வைஃப் நினைச்சு ரொம்பவே கில்ட்டியா இருக்கிறதுனால தான் வைஃபுக்கு ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். பட் அந்த பொண்ணு அதை சாட்டிஸ்ஃபையே ஆகல. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளாவே தெரியும் இவன் நம்ம மேல ஃபேக்கா தான் பழகிட்டு இருக்கான்னு. அப்புறம் மறுநாளே இந்த பொண்ணு தன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டு வேற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போக ரெடி ஆயிடுறாங்க. தென் அப்படியே அவங்க காரை ஓட்டிட்டு போகும்போது அவங்க கார் சடனா ஆக்சிடென்டும் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொற்ற மலையில இறங்கி வந்து அது டேமேஜ் ஆன காரை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் ஒரு பணக்கார பையன் வரான். அவன் சூட் எடுத்து கொடுத்து அந்த பொண்ணையும் பத்திரமா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஹஸ்பண்ட் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த பொண்ணு கிட்ட நீ மறுபடியும் வீட்டுக்கு வரணும்னு கேட்கிறான். அப்பதான் அவன் தன்னுடைய ஒய்ஃப் வேற ஒருத்தவங்களுடைய சூட்டை போட்டுக்கிறத நோட்டீஸ் பண்றான். உடனே அதை பிச்சு புடுங்கி காருக்கு வெளியில எரிஞ்சிரு. இந்த பொண்ணையும் வலுக்கட்டாயமா கேஸ் பண்ணிடுறான். உடனே அந்த பொண்ணு சொல்லிடுறான், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கல, உனக்கும் எனக்கும் நடுவில் இந்த உறவு எப்பவோ முடிஞ்சு போச்சு, இனிமே எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறமா ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட்ங்கிற மாதிரி இவன் அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறான். அப்ப சடனா பார்த்தா அவங்க அம்மா கால் பண்றாங்க. அந்த காலையும் அட்டென்ட் பண்ணிட்டு ஸ்பீக்கர்லயும் போடுறான். அதுல அவங்க அம்மா சொல்றாங்க, நீ கேட்ட மொத்த பணமும் ரெடி ஆயிருச்சு, எப்ப என் பையன் வாழ்க்கையை விட்டுட்டு போறேன்னு. இதை கேட்ட அந்த பையன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான்.